ஹாய் எவ்ரிவன். நம்ம போன வீடியோல மல்டிபிள் ஆக்சஸ் புரோட்டோகால்ஸ்னா என்ன, எத்தனை டைப் இருக்கு, அந்த டைப் பத்தி எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ மல்டிபிள் ஆக்சஸ் புரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்கு. ரேண்டம் ஆக்சஸ் புரோட்டோகால்ஸ், கண்ட்ரோல்டு ஆக்சஸ் புரோட்டோகால்ஸ், சேனலைசேஷன் புரோட்டோகால்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ரேண்டம் ஆக்சஸ் புரோட்டோகால்ஸ்ல அலோஹா புரோட்டோகால் பத்தி தான் பார்க்க போறோம். So Aloha protocol, it is the earliest random access protocol. It was designed for wireless LAN, but it can be used on any shared medium. So Aloha protocol wireless LAN காக மட்டும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இது எல்லா shared mediumலயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். When two stations attempts to send data at the same time, the data from both stations collide and become garbled. So இப்போ random access அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டேஷன் கிட்ட டேட்டா இருந்தது அப்படின்னா அது உடனே டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் ரேண்டம் ஆக்சஸ். இப்போ சப்போஸ் ரெண்டு ஸ்டேஷன்ஸ்மே ஒரே டைம்ல டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு டேட்டாவுமே கொலைட் ஆகி அந்த டேட்டா கரெக்ட் ஆகிறதுக்கோ இல்ல லாஸ் ஆகுறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அலோஹா பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்கு. பியூர் அலோஹா, ஸ்லாட்டட் அலோஹா. ஸோ ஃபர்ஸ்ட் பியூர் அலோஹா பத்தி பார்க்கலாம். The original Aloha protocol is called pure Aloha. So the original Aloha protocol pure Aloha அப்படின்னு சொல்றாங்க. Here each station sends a frame whenever it has a frame to send. So இதுல ஒரு ஸ்டேஷனுமே எப்ப அதுகிட்ட frame இருக்கோ அதை சென்ட் பண்ணலாம். As there is only one channel to share, there is a possibility of collision between frames from different stations. So இதுல ஒரே ஒரு சேனல் தான் இருக்கு. எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருந்தாலும் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒரே சேனல் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஃப்ரேம்ஸ் கொலிஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல பாருங்க, 4 ஸ்டேஷனுமே இதுல ஒரே சேனலை ஷேர் பண்ணிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் 1 டேட்டா டிரான்ஸ்மிஷனை இனிஷியேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா வேற எந்த ஸ்டேஷனுமே டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணல. ஸோ இந்த டேட்டா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம ரிசீவரை ரீச் ஆயிரும். இப்போ இதுவே அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷன் 3 ஃபர்ஸ்ட் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா கொஞ்சம் டிரான்ஸ்மிட் ஆன உடனேவே ஸ்டேஷன் 2வும் டேட்டா டிரான்ஸ்மிஷனை இனிஷியேட் பண்ணுது. அண்ட் அதே டைம்ல இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டேஷன் 3 டேட்டா டிரான்ஸ்மிஷனை இனிஷியேட் பண்ணுது. அதே மாதிரி 4 ரெண்டுமே டேட்டா டிரான்ஸ்மிஷனை இனிஷியேட் பண்ணுது. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு இந்த எல்லா டேட்டாவுமே பாத்தீங்க அப்படின்னா கொலிஷன் ஆகுமா? ஸோ இந்த கொலிஷன் ஆகிற இந்த டைம் டியூரேஷனை தான் கொலிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 4, ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே கொலைட் ஆகுது. இந்த இடத்துல இதுதான் கொலிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. So in pure Aloha, when a station sends a frame, it expects the receiver to send acknowledgement. If acknowledgement doesn't arrive after a timeout period, the station assumes that the frame or acknowledgement has been destroyed and resends the frame. ஸோ பியூர் அலோஹா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் இப்போ ஒரு ஃப்ரேமை சென்ட் பண்ணுது அப்படின்னா அது ரிசீவர் கிட்ட இருந்து அக்னாலேஜ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ள அந்த அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் ஆகல சென்டருக்கு அப்படின்னா சென்டர் என்ன பண்ணும், அந்த ஃப்ரேமோ அக்னாலேஜ்மெண்ட்டோ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃப்ரேமை திரும்பவும் ரீசென்ட் பண்ணும். So, if all these stations try to send their frames after the timeout, the frame will collide again. So, இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷனுமே ரீசென்ட் பண்ண அட்டன் பண்றப்போ இந்த ரீசென்ட் பண்ண அந்த ஃப்ரேமுமே collide ஆகுமா? So, in pure Aloha, when the timeout period passes, each station waits a random amount of time before sending its frame, and this will help avoid more collision. So இங்க டைம் அவுட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை ரீசென்ட் பண்ணாம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரேமை ரீசென்ட் பண்ணும். ஸோ இதனால உங்களுக்கு கொலிஷன் அவாய்ட் ஆகுது. ஸோ இந்த டைம் தான் பேக் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
சென்டர் வந்து ஃப்ரேமை ரீசெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து வெயிட் பண்ணும். அந்த ரேண்டம் டைம் பேக் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. Another method of preventing congestion in the channel with retransmitted frames is after maximum number of retransmission attempts k max, a station must give up and try later. ஸோ கொலிஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கான இன்னொரு மெத்தடா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேஷன் வந்து மேக்சிமம் ரீட்ரான்ஸ்மிஷன் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது நிறைய டைம் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராசஸே வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஸோ இதனால உங்களுக்கு கொலிஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைம் அவுட் பீரியடுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 into டிபி. டிபி அப்படிங்கிறது ப்ராபகேஷன் டைம். அண்ட் வல்னரபிள் டைம் அப்படிங்கிறது என்னன்னா லென்த் ஆஃப் டைம் இன் விச் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கொலிஷன். ஸோ கொலிஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற அந்த டைம் பீரியட் வல்னரபிள் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேண்டமா நடக்கிறதுனால ரெண்டு ஃப்ரேமோட டிரான்ஸ்மிஷன் டைமையுமே இந்த வல்னரபிள் டைம்ல வந்து கன்சிடர் பண்றாங்க. அவ்வளவுதான். So vulnerable time அப்படிங்கிறது is the length of time in which there is a possibility of collision. Pure algoவோட vulnerable time பாத்தீங்கன்னா 2 into TFR. So அடுத்ததா throughput S equal to G into e power minus 2G. G அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா average number of frames generated by the system during one frame transmission time. ஸோ 1 ஃப்ரேம் டிரான்ஸ்மிஷன் டைம்ல ஆவரேஜா எவ்வளவு ஃப்ரேம்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ மேக்ஸிமம் த்ரோபுட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஜி வந்து 1/2 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 1/2E அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.184. ஸோ இதுதான் வந்து பியூர் அலோகா. அடுத்தது ஸ்லாட்டட் அலோகா. ஸோ பியூர் அலோகா ஹேஸ் அ வல்னரபிள் டைம் ஆஃப் 2 into TFR. This is because there is no rules that defines when the station can send data. A station can send soon after another station has started or just before another station has finished. And so the possibility of collision is high. ஸோ பியூர் அலோகா பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல தான் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ ஸ்டேஷன் கிட்ட எப்பெல்லாம் டேட்டா இருக்கோ அப்பெல்லாம் அந்த ஸ்டேஷன் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதனால நம்ம வல்னரபிள் டைம் வந்து பியூர் அலோகால 2 into TFR அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி ஆஃப் பியூர் அலோகா ஸ்லாட்டட் அலோகா வாஸ் இன்வென்டட். ஸோ பியூர் அலோகாவோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்லாட்டட் அலோகா அப்படிங்கறத வந்து இன்வென்ட் பண்றாங்க. இன் ஸ்லாட்டட் அலோகா we divide the time into slots of TFR seconds and force the station to send only at the beginning of the time slots. So slotted அலோகா பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ஸ்லாட்டா அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு டைம் அந்த ஸ்லாட்டோடைய பிகினிங்ல தான் ஸ்டேஷன் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். As the station is allowed to send only at the beginning of the synchronized time slot, if the station misses to send, it must wait until the beginning of the next time slot. So ஒரு டைம் ஸ்லாட்டோட பிகினிங்ல தான் ஒரு ஸ்டேஷன் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் அதுல வந்து டேட்டாவை சென்ட் பண்ண மிஸ் பண்ணிருச்சு அந்த ஸ்டேஷன் அப்படின்னா அடுத்த டைம் ஸ்லாட் வர வரைக்கும் அந்த ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ணணும் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு. ஸோ இதனால கொலிஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. But still, there is a possibility of collision if two stations try to send at the beginning of the same time slot. So, இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலிஷன் நடக்கும். எப்படின்னா ஒரே டைம் ஸ்லாட்ல ரெண்டு ஸ்டேஷன் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுச்சு அப்படின்னா கொலிஷன் நடக்கும் இல்லையா? ஸோ இதுல பாருங்க, இதுல வந்து டைம் ஸ்லாட்டா வந்து டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் 1 வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இந்த டைம்ல வேற எந்த ஸ்டேஷனுமே டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணல. ஸோ அதனால இந்த டேட்டா பாத்தீங்கன்னா சேஃபா ரிசீவரை ரீச் ஆயிரும். அதுவே அடுத்த டைம் ஸ்லாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் 3 ரெண்டுமே டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது இல்லையா? ஸோ இதனால இந்த ரெண்டு டேட்டாவுமே வந்து கொலிஷன் ஆகும்.
அதே மாதிரி இதுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் 1 ஸ்டேஷன் 4 ரெண்டுமே டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கொலைட் ஆகும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்லாட்ல டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகுறதுனால இதுல டேட்டா டிரான்ஸ்மிஷன் டைமும் கொலிஷன் டியூரேஷனுமே வந்து உங்களுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ ஸ்லாட்டட் அலகா பொறுத்த வரைக்கும் வல்னரபிள் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு டிஎஃப்ஆரா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சேம் டைம் ஸ்லாட்ல தான் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அதனால. ஸோ த்ரோபுட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ இ பவர் மைனஸ் ஜி. ஸோ மேக்ஸிமம் த்ரோபுட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜி 1/2 அப்படின்னு கன்சிடர் பண்றப்போ எக்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு 0.368 இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்லாட்டட் அலோகா கான்செப்ட். ஸோ அலோகா அப்படிங்கிறது 2 டைப்பா டிவைட் பண்றாங்க, பியூர் அலோகா, ஸ்லாட்டட் அலோகா. பியூர் அலோகா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. எப்பெல்லாம் ஸ்டேஷன் கிட்ட டேட்டா இருக்கோ அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். ஸோ இதனால உங்களுக்கு கொலிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்லாட்டட் அலோகா வந்து இன்வென்ட் பண்றாங்க. ஸ்லாட்டட் அலோகா பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ஸ்லாட்டா டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு டைம் ஸ்லாட்டோட பிகினிங்ல தான் ஒரு ஸ்டேஷன் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் இதுலயுமே பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஷன் ஒரே டைம் ஸ்லாட்ல டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றப்போ உங்களுக்கு கொலிஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றப்போ யூஸ் ஆகும். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ஆன்சர் பண்றேன். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.